வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு 2 கப் ரவையை வச்சுக்கிட்டு சூப்பரான கரகரன்னு நல்ல மொறு மொறுன்னு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது ரவையில் தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொன்னால் தான் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு கரகரன்னு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 2 கப் ரவை எடுத்துருக்கிறேன். இந்த ரவையை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கோங்க. பொதுவாக நம்ம ரவையை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஃபைனாக அரைப்படாது, இந்தளவுக்கு தான் அரைப்படும். இந்தளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா இதில் 3 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதே ஒரு வாட்டி மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வரமிளகாவும் ஜீரகமும் ஃபுல்லாக பவுடர் ஆக வேண்டாம், கொஞ்சம் அங்கங்கே தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பிசைஞ்சு எடுக்கிற பதம் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும், கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரவை நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் சுட்டு எடுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தண்ணி அளவு சரியாக இருக்கும். ரவை இன்னும் கொஞ்சம் இறுக்கி டைட் ஆயிரும். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவு உணராமல் இருக்க இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கத்துலேயும் நல்லா எண்ணெய் பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு துணி போட்டு அரை மணி நேரம் மூடி வைக்க போகிறோம். துணி பார்த்திங்கன்னா ஈரமான துணியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மேல் மாவு உணராமல் இருக்கும். ஈர துணியில் அரை மணி நேரம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு மாவு நல்லா செட் ஆகிருக்கும். மாவு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மாவை நல்லா ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு தயாராகிடுச்சு. நம்மளுக்கு தேவையான சைஸில் ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய உருண்டையாக எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க மாவை துணி போட்டு மூடி வச்சுருங்க, அப்போ தான் அது உணராமல் இருக்கும். இப்போ நம்ம துணி வச்சு இதை மூடி வச்சிடலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை திரட்டி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு இதுக்கு மேலே வச்சு நீங்கள் திரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா விரித்து தேய்க்க முடியுமோ அந்தளவு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெகுலராக சப்பாத்திக்கு தேய்ப்போம் பார்த்திங்கன்னா அந்தளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய உருண்டையாக எடுத்து தேய்க்கிறனால இந்தளவுக்கு நல்லா விரித்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். மாவோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்தளவு இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். அதே மாதிரி திரட்டினதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எடுத்துட்டு திரும்ப வச்சுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எடுக்கும் போது கீழே ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கத்தி, பீஸா கட்டர், இல்லாட்டா இந்த மாதிரி ஸ்வீட் கட்டர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திர கடைகளில் எந்த கடைகள்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கட்டர் இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் கத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டரை வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓரங்களில் இந்த மாதிரி டிசைன் கிடைக்கிறனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நான் டைமண்ட் ஷேப்பில் பண்ணுறனால இதை கிராஸாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ஒரு தோசை கரண்டி வச்சு கீழே கூடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும், கீழே ஒட்டாது. இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு மெதுவாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பிளேட்டில் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே தள்ளி போட்டுக்கோங்க. 1-2 ஒட்டி இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். ஒரே பிளேட்டில் போடாமல் இந்த மாதிரி 2 பிளேட்டாக பிரித்து நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 பிளேட்டில் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம். கொஞ்சமாக எடுத்து போடும்போது உங்களுக்கு ஒன்றா இருந்ததுனாலும் எண்ணெயில் போட்டப்புறம் அது தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இல்லாட்டா இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் தட்டி விட்டாலே உங்களுக்கு ஒட்டி இருக்குது தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான நல்லா கரகரன்னு மொறுன்னு செய்கிற நம்மளுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ் தயாராகிருச்சு. இப்போ நான் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். எண்ணெயை நல்லா வடிய வச்சு எடுத்து வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு கரகரன்னு மொறுன்னு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரவையில் செஞ்சதுன்னு நீங்கள் சொன்னால் தான் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கரகரன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் டீ டைமோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் குழந்தைங்க நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை பண்ணி கொடுங்க. இப்போ இதில் நான் ஒன்று எடுத்து உடச்சி காமிக்க பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.